நீங்க யாரு? சொல்றேன். இவ்வளவு அழகா ஹார்மோனியம் வாசிக்கிறீங்க, ஆனா பார்க்க ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க. ஏழைங்கண்ணா சாதாரணமா தான் இருப்பாங்க. நான் கேட்டது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? நானா? நீங்க யாரோ நான் யாரோ? யாரா இருந்தா என்னங்க, உங்க ராகம் தான் என்னை இங்க இழுத்துட்டு வந்துருச்சு. உங்க இசையும் ராகமும் என் மனசு தொட்டுடுச்சு. பாடகி யாரன்னா உங்க அனுமதி இல்லாமலேயே உங்க ராகத்துக்கு பல்லவி பாடிட்டேன். ஏன் சிரிக்கிறீங்க? என்ன எல்லாரும் பைத்தியக்காரங்க தான் சொல்லுவாங்க, நீங்க ஒருத்தர் தான் என்ன பாராட்டுறீங்க. நான் எப்பவும் எதையுமே மனசுல மறைச்சு பழக்கம் இல்ல. தப்பா நினைக்கலன்னா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அழறீங்க? நான் ஏன் அழுதுன்னு தெரியுங்களா? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கையில வேதனையை தாங்கி தாங்கி பழக்கப்பட்ட எனக்கு சந்தோஷம்னு வந்தா தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் அழுது. உங்க கதையை சொன்னா அது எனக்கும் வேதனையா தான் இருக்கும். எனக்கு வேதனை வரும்போதெல்லாம் சோகமான கீதத்தையும், சந்தோஷம் வரும்போதெல்லாம் இன்பமான கீதத்தையும் இந்த ஹார்மோனியத்தில் வாசிப்பேன். இந்த பெட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச கதையை முதல் முறையா உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டேன். தாத்தா தான் அப்பா சனத்துல வளர்த்தாரு. அவர் நான் அப்பா தான் கூப்பிடுவேன். அவர் பேர் சிதம்பரம். என் கதையை கேட்டு நீங்க ஏன் அழுறீங்க? இல்ல, இவ்வளவு வேதனைகளையும் நீங்க எப்படித்தான் தாங்குறீங்களோன்னு நினைச்சேன். அதான் நான் அப்பவே சொல்லிட்டேனே, வேதனையை தாங்கி தாங்கி பழக்கப்பட்டேன்னு. சரி, நான் வரேங்க. நீங்க உங்க பேரை சொல்லாம போறீங்களே. என் பேரா? பாபு. என்னங்க? என்னங்க? உங்க பேரை சொன்ன நீங்க நீங்க இருக்கிற இடத்த சொல்லாம போறீங்களே. இது வரைக்கும் என்ன யாருமே கேட்டதில்ல, அதான் சொல்லாம போறேன். இங்க இருந்து கிழக்கால போய் வடக்கே திரும்பினா அங்க ஒரு சலூன் இருக்கும். அங்க வந்து பாபு. யோ பெருசு, என் இசையை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னல, எனக்கு ஒரு இசையை கிடைச்சிட்டா. அதுவும் இந்த ஊர் பொண்ணு இல்ல, மெட்ராஸ் பொண்ணு. இனிமே நம்ம பாடு தூள் ஜமாயிடாங்கன்னு. ஏதோ ஒரு ராகம், ஏனோ அதில் மோகம், சந்தம் வந்தது, அதில் ஏதோ சொந்தம் வந்தது. விஜய், வாங்கின காய்கறி வாங்காம புதுசா ஏதாவது வாங்குவோமே. ஊட்டி கிழக்கோஸ் தெரியுமில்ல, அதை வாங்குவோமே. அதான் நீங்க வரீங்களே. கீதா, what are you doing? என் சாங் ப்ரோக்ராம்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண எழுதிட்டு இருக்கேன்ப்பா. I see, good good. நானும் உங்க சித்தியும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். வீட்டை பாத்துக்கிறியா? குட் கேர்ள். வரேம்மா. மெட்ராஸ் கம்பெனிங்களா? ஆம்பளை முடி வெட்ட இடத்துல நிக்கிறீங்க, இங்க வாங்க. என்ன கம்பெனி வேணும்? இங்க பாபுன்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் வீடு எங்க இருக்கு? பாபா? ஓ, எங்க மியூசிக் டைரக்டர் கேக்குறீங்களா? பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. நம்ம வீடு தான், தைரியமா போங்க. தேங்க்ஸ். போங்க. நீங்களா? ஏன் வரக்கூடாதா? வரலாம். இப்படி திடீர்னு பார்க்கணும்னு தோணுச்சு, வந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காதப்ப வந்தாதா தனி சுவையே இருக்கு. உட்காருங்க, இந்த வந்துடுறேன். பெருசு, அர்ஜென்டா ஸ்பெஷலா ஒரு டீ கொடு. நீ கேப்பேன்னு தெரியுமே, அதனாலதான் ஒரு கப் டீ ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன். இங்க எந்த வசதியும் இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வசதியும் இல்லாம எத்தனை பேர் குளிர கஷ்டப்படுறாங்க.
இவ்வளவு குளிர நீங்க எப்படித்தான் தாங்குறீங்களோ? எதுவுமே பழகுற வரைக்கும் தான் கஷ்டம், பழகிட்டா? ஆமாங்க, பழகிட்டா அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொன்னீங்க? நேத்துதான் உங்ககிட்ட பழகுனேன், இன்னைக்கு மறக்க முடியாம இன்விடேஷனோட வந்திருக்கேன். இன்விடேஷனா? ஆமா, நான் ஊட்டிக்கு வந்ததே கான்வென்ட்ல பாடுறதுக்காக தான். நான் ஒரு பாடகி, நீங்க ஒரு ஆர்கனிஸ்ட். என் பாட்டை கேட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. பாட்டு கச்சேரினா எனக்கு ரொம்ப இஷ்டம். இதுவரைக்கும் யாருமே எனக்கு கூப்பிட்டது இல்ல. கண்டிப்பா கச்சேரி ஆரம்பிக்க முன்னாடி வந்துடுறேன். அவசியம் எதிர்பார்ப்பேன். மிஸ் பண்ண கூடாது, கண்டிப்பா வந்துருங்க. ஒருவேளை பாபு ஏழையா இருக்கிற காரணத்தினால்தான் அந்த வாட்ச்மேன் அவர்கிட்ட இன்விடேஷன் இருந்தோம் என் ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில அமைச்சிருக்கான். அவருக்கு என் ட்ரெஸ் கொடுத்தா ஆமா ஆமா, இந்த பேண்ட் அவருக்கு நல்லாவே இருக்கும். அங்க பாரு, பாபு குளிக்கிறாரு. அவரு குளிச்சா நாம அவர்தான் எந்த பொண்ணுமே திரும்பி பாக்குறது இல்லையே. இப்ப திரும்பி பார்க்க வச்சுட்டா இப்ப பாரு அவரை திரும்ப வைக்கிறேன். பாத்து பாத்து. ஏயா எவ்வளவு திமிர இருந்தா என் பிராவை தூக்கிட்டு ஓட பாப்பேன். நல்ல காலம் நான் பாத்துட்டேன். இல்லன்னா இந்த பிரா இல்லாம எப்படி நான் ஊருக்குள்ள நடமாடின மாதிரி நினைச்சியா? மரியாதை துணியெல்லாம் கொடுத்துருங்க, இல்ல உங்க எல்லாத்தையும் கிழிச்சு போய் கிழிச்சு. என்ன நான் உங்களை ஒரு மாதிரியா நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வேற மாதிரி வந்து நிக்கிறீங்களே. ஏங்க கொஞ்சம் அப்படி தள்ளுங்க, நான் பேண்ட் போட்டு வந்துறேன். அந்த பேண்ட் தான் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த பொண்ணுங்களோட பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது போன போட்டோம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கங்க. வேண்டாங்க. ஏ? நான் எதையுமே சுயமா சம்பாதிச்சு தான் வாங்குவேன், அடுத்தவங்க கொடுத்தா வாங்க மாட்டேன். அப்படின்னா என்ன அடுத்தவங்களா நினைக்கிறீங்களா? இந்த நேரத்திலேயே சுயமா சம்பாதிக்கிறத பத்தி நினைக்கணும். ஆபத்துக்கு பாவம் இல்லைங்க, அன்போடு இதை கொண்டு வந்திருக்கேன். அடுத்தவனா நினைச்சு இது வாங்காம விட்டுறாதீங்க. இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணதா ஆச்சுக்குவேன். வாங்கிக்கங்க. கையை பிடிச்சிட்டு அப்படியே இருக்கீங்க. நான் மெய் மறந்துட்டேன். என்ன சொல்றீங்க? சொல்றேன் வாங்க, பேசிக்கிட்டே போறேன். நான் எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், வெளியே சொல்லிடுவேன். ஆனா 2-3 நாளா ஒரு விஷயத்த மனசுல போட்டு வெளியே சொல்ல முடியாம அவஸ்தைப்படுறேன். அத இப்போ உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். சொல்லுங்க. நான் மனசார என்னங்க, எந்தவித பதிலும் இல்ல. சில கேள்விக்கு பதில் சொல்லலாம், சில கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. சில கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாது. இப்ப நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன். எப்படி சொல்றீங்க? வசதியான நீங்க என்னை காதலிச்சா உங்க வாழ்க்கையில ஏதோ தப்பு நடந்துக்குன்னு உங்க ஜனங்க பேசுவாங்க. அது உங்களுக்கு கேவலம். பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு பாபாவை பின்னாடி ஓடி போயிட்டான எங்க ஜனங்க பேசுவாங்க. அது எனக்கு அவமானம். ஒரு பொண்ணுக்கு தேவை ஒரு ஆணு, ஒரு ஆணுக்கு தேவை ஒரு பொண்ணு. இதுல ஏதுங்க கேவலமும் அவமானமும்? நீங்க நினைக்கலாம், ஆனா மத்தவங்க அப்படி நினைக்கல. மத்தவங்கள பத்தி நாம நினைக்க வேண்டாம். நீங்க என்ன விரும்புனா இந்த நிமிஷமே சொத்து சுகத்தை இழந்துட்டு உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இல்லைங்க, நீங்க என்ன ஏத்துக்கலன்னா வாழ்நாள் பூரா நான் கன்னியாவே இருந்துருவேன். ஏனுங்க நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க. இத பாருங்க, இனிமே நீங்க என்ன வாங்க போங்கன்னு சொல்லக்கூடாது, வா போன்னுதான் சொல்லணும். அதுதானுங்க முடியாதுங்க. கீதா, இங்க வா.